ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஓகே கைஸ், டொகண்டங்கோட ரெவென்ஸ் ஒரு ட்ரெயிலர் வெளியாகிடுச்சு. ஹிந்தி ட்ரெயிலர் வெளியாகிடுச்சு, காலையில் வெளியாகிடுச்சு. பட் இப்போ ஃப்ரீயாக இப்போ செய்ய போகிறேன். இப்போ யூக் முடித்தேன். இப்போ டொகண்டங் பார்க்கலாம். டொகண்டங்கா வாயில் வரல, அது சரியாக வரல, விட்டுரும். சரி, தமிழ் ட்ரெயிலருக்கு வெயிட் பண்ணேன். நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், வரும் நினச்சேன். பட் வரல. பக்கம் நம்ம ஹிந்தி ட்ரெயிலருக்கே பண்ணிடுவோம். நான் டொகண்டங் இந்த படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்தேன். நான் தேட்டரில் போய் பார்க்க போக இருந்துச்சு. என்ன இது புதுசாக இருக்குது, மாதவன் பார்த்தா சொக்கையெல்லாம் அடிச்சு விட்டு சொக்கையாக இருந்துச்சு முடியல. சரி, அப்போது என்னடா படம் இருந்துச்சு. அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸை சொன்னதுக்கப்புறம் பார்த்த படம் வேறு லெவலில் இருந்துச்சு. நானே அந்த படத்துக்கு அப்படி ஹைப்பாக இருந்தேன். ஒரு சீனு அந்த படம் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். சிபிசி சர்டிஃபிகேட் கமிட்டி எல்லாம் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க. இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்த உங்களுக்கு கேஸுக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்கல? அது கேஸுக்காங்க ஏன் அதுக்கு கொடுக்காம இந்த படத்துக்கு கொடுத்தீங்க? அந்த பகவான் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், அந்த சீன்ஸ் எவ்வளோ வயலன்ஸாக இருந்துச்சுங்க. பட் அந்த படத்துக்கு கொடுக்கல. ஆனால் எங்கள் அண்ணன் படத்துக்கு கொடுத்துட்டாங்க. தெரியல, பரவாயில்லைங்க. விஜய் இப்போ ஒரு நியூஸ் வருது. சரி, நம்ம ட்ரெயிலருக்கு முடிச்சுட்டு நம்ம அப்படியே பேசுவோம் அதை பற்றி. ஓகே கைஸ், ட்ரெயிலருக்குள்ளே போகலாம். ओके गाइस, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1 2 3 गो. हिंदू बहुत ही डरपोक कौम है। पड़ोस में रहते हैं हम, कूदे भर का जोर लगा लो और बिगाड़ लो जो बिगाड़ सकते हो। ओ माधवन, हिंदू बहुत ही फ्लैशबैक का रहमान डकैत की मौत के बाद लियारी की सड़कों पर खौफो हरस का माहौल। कई मकामात पर फायरिंग और रॉकेट लॉन्चर के धमाके साफ सुनाई दिए जा रहे हैं। सबसे बड़ा सवाल, रहमान डकैत की मौत के बाद कौन बनेगा लियारी का बादशाह? கட்டு செம்மங்க. ஓ रो क्यों रहा है लाले? तूने सुना नहीं? जहाँ दर्द है वहाँ मर्द है। हिंदुस्तानी काफिर का सर काटकर मुशर्रफ के दस्तरखान पर रखा था मेजर इकबाल ने। खुदा कसम, अब एक और हिंदुस्तानी सर काटकर मुरीद के मीनार से लटकाऊंगा। हौसला ईंधन बदला, हौसला ईंधन बदला। Ladies and gentlemen, you are still not ready for this. बदला। கட்டு BGM பா Bismuth on. पाकिस्तान का मुस्तकबिल अब हिंदुस्तान तय करेगा। ओ जरवारी साहब, आपने बतखें तो बड़ी सफेद पाल रखी है अपने फार्म हाउस में। या बटक सा रियली वाइट। இப்போ ட்ரெயிலர் பார்த்தோம். கட்டு சீனு கட்பாய் ஒரு ட்ரெயிலர் 3 நிமிஷம் கேட்குவேன். அந்த
ஒரு கட்டு மாட்டுறப்ப விஷுவல்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. பக்வாங் உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லோரும். நெட்ஃப்ளிக்ஸில் முக்காசு பேர் மலேசியாவில் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த படம் போட்ட பட்ஜெட்டோட படம் அவ்வளோ ப்ராஃபிட்டு. அதனால இந்த படம் கன்ஃபார்ம் நல்ல பட்ஜெட்டில் எடுத்தாங்கல்ல. பக்வாங் வெளியாகனப்போ பட்டு எடுத்து முடிச்சிட்டாங்க. லைக் விஸ்வரூபம் மாதிரி இது எடுத்து முடித்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்வாங் போன வருஷம் 11ஆம் மாதமோ 12ஆம் மாதமும் போல் வெளியாகிச்சு. இப்போ பாருங்க 3ஆம் மாதம் அடுத்த வாரம் லிக்கலி அடுத்த வாரம் போல் படம் வெளியாக போகுது. எக்ஸாக்டாக இருக்கேன். பட் என்ன தமிழில் மலேசியாவில் வெளியாக்குவாங்கன்னு தெரியல. வெளியாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்வாங்க்கு கிடைச்ச இதை பொறுத்து பட்டு தமிழில் வெளியாக வாய்ப்பு இருக்குது. யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க மலேசியாவில்? சூர்யா ஃபிலிம் நினைக்கிறேன், அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ட்ரெய்லர் செம்மையாக இருக்குது. வெயிட்டிங் ஃபார் யார் ரூல் பண்ண போகிறா, என்னங்க இருக்க போகுது. அப்புறம் ஹீரோயின் வேறு கண்கட்டு நிற்கிறாங்க, யாரை சுட இல்லை இது இங்கே முடியுறா இல்லை பற்றி வருகா, வேகன்சி அந்த பதிலுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணி காத்திருப்போம். இந்த படத்துக்குள்ள சர்டிஃபிகேட் தருவாங்க. இந்த படம் பாருங்கள் சர்டிஃபிகேட் தந்துக்காங்க. இப்போ தந்துக்கு பக்கமாக தெரிய வெளியாக போகுது. பட் 12ஆம் மாதம் சொன்ன ஒரு படம் ஆடியோ லைன்ஸாக முடிஞ்சிக்கிச்சு. சர்டிஃபிகேட் தராமல் 1ஆம் மாதம் படத்துக்கு அந்த 1 வீக் முன்னுக்கு பிரச்சனைக்கு இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கேட்கல. இல்லை என்ன நியாயங்கான்னு தெரியல, என்ன இலவங்கான்னு புரியல. பரவாயில்ல, தமிழ் சினிமாவில் உள்ள படத்துக்கு மட்டும் இப்படி பண்ணுறாங்களா இல்லை எங்கள் அண்ணன் படத்துக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்லி பண்ணுறாங்களான்னு தெரியல. சரி பண்ணுவாங்க, பண்ணிட்டு பார்க்கலாம். நீங்கள் இது பண்ணக்கா போய்கிட்டே இருக்காது. சும்மா விட்டாலே அந்த பக்கம் ஓடாமல் போயிருக்காது. ஓடிருக்கும், ரீசெண்டாக ஓடிருக்கும். இப்போ நீங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணி 3ஆம் மாதம் 1ஆம் மாதம் வெளியாக வந்து பார்க்க 3ஆம் மாதம் ஆச்சு. இப்போ வெளியாகினா நீங்களே அந்த படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. படத்துக்கு ப்ரொமோஷன் வேணும், நீங்களே கொடுத்த ப்ரொமோஷன். இப்போ சர்டிஃபிகேட் போகுது, 9ஆம் சர்டிஃபிகேட் போகுது. சர்டிஃபிகேட் முடிஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் அது கன்ஃபார்மாக கடைக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அந்த படத்துக்கு உள்ள ஹைப்பு எப்படி ஏறுங்க. நீங்களே தான் பண்ணுறீங்க. விட்டீங்கன்னா அவரே வந்து பேருவாங்க. சேம் டு த நியூஸ், இப்போ உள்ள கரண்ட் நியூஸ் சிச்சுவேஷனுக்கு அவரே சொல்லிட்டாரு இன்றைக்கி. அந்த விஷயம் தான். பட் அது நான் வந்து பேச முடியாது. அது அவரோட விஷயம், அவர் இருப்பாங்க. நான் அவர் ஃபேன் தான். பட் அந்த விஷயத்தில் அவர் பர்சனல் விஷயம், நான் வந்து தலையிட முடியாது. சரியா கைஸ்? அவ்வளோதான். சும்மா இருந்தீங்கனாலே அந்த ஆளே வாங்கி கழிச்சிட்டு போயிட்டே இருந்திருக்கோம். சும்மா இருந்த அவர் சொல்லி விட்டு அரசியல் கொண்டு வந்து தேவையில்லாத ஆணி பண்ணி இப்பயும் தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக விழுவுது, அவருக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவாக வரும், மீதி பாசிட்டிவாக விழுவுது. இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க. பட் அந்த விஷயம் வந்து அவரை அட்டாக் பண்ணல, உங்களை தான் அட்டாக் பண்ணுது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், ட்விட்டரில் உள்ளவங்க இன்ஸ்டாகிராமில் உள்ளவங்க எல்லாம் விஜய் போட்டு அடிக்கிறாங்களோ, கிரவுண்ட் ஃப்ளோவில் வந்து லைக் வந்து மக்கள் இந்த ப்ரெஸ் போய் இன்டர்வியூ இருக்கிறப்ப அவங்களே வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து அவர் என்ன பண்ணுறாங்க பார்க்கணுமோ அவர் பர்சனல் லைஃப்பில் நம்ம பார்த்து இது பண்ணக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள பாலிட்டிஷியன் எவனும் உறுப்புக்கு இல்லை, எவனும் உறுப்புக்கு இல்லை. ஏன்னா இவங்க வந்து யார் பணக்கு கொள்ளடிக்கல. அவங்க பணத்தை வந்து அவர் பாய்ச்சிக்காக எல்லாத்துக்கும். யார் பணக்கு கொள்ளடிக்கல, யாரையும் ரேப் பண்ண கிடையாது, யார் லைஃபையும் வீணாக்க கிடையாது. அவர் காசில் அவங்க வந்து அந்த விஷயம் தப்பு தான், அவர் பண்ண விஷயம் தப்பு தான். பட் அது அவரோட லைஃப். ஆகே அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த விஷயம் வந்தப்போ ஒரு கட்சியில் ஆளும் கட்சியாக இருக்க தமிழ்நாட்டில் உள்ள ஆளும் கட்சியில் உள்ள ஒருத்தன் யார் ஒரு 2 வயசு பிள்ளையை ரேப் பண்ணியிருக்கா. யாராச்சும் அதை பற்றி பேசினாங்களா? இல்லை மலேசியாவில் உள்ளவங்களுக்கு தெரியுமா? இல்லை இந்தியாவில் உள்ளவங்க யாராச்சும் தெரியுமா? தெரியும். ஒரே அந்த ஒரு நியூஸ் சேனலுக்கு பேர் சொல்ல முடியாது, காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அந்த நியூஸ் சேனல் அதான் அந்த சங்குங்களா சங்கு இல்லை சங்கி நியூஸ் சேனல் நடுவில் நம்ம பசங்க பண்ணி விட்ட வேலை. அந்த சங்கியில் உள்ளவனுங்க ஒரே தான் போட்டானுங்க. சேம் டு இப்போ ரீசெண்ட்லி இன்னொரு ஆளும் கட்சியில் உள்ள ஒருத்தர் கப்பையில் போகிறப்ப அங்கே இருக்க ஏர்ஹோஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்ககிட்ட வேலையை காட்டியிருக்காங்க. அவங்க பற்றி யாரும் பேசலை. இதான் இவ்வளோ தான் அந்த தமிழ்நாட்டில் இருக்க பாலிட்டிக்கோ இல்லை சினிமாவோ. விஜய் இன்கேஸ் விஜய் வந்து பாலிட்டிக்கில் இல்லாமல் சினிமாவில் இருந்துங்காக்கோ இப்போ எல்லாம் சொல்கிறாங்க அவர் வந்து பாலிட்டிக்கில் வந்தால் கரெக்டாக விட்டு எல்லாம் மற்றவங்க பண்ண மாதிரி பண்ணால் ஓகே. நீங்கள் அங்கே சொல்கிறது இன்கேஸ் விஜய் சினிமாவில் இருந்தால் கூட இதை வந்து வச்சு பெருசாக தான் பேசுவாங்க. பிகாஸ் அது விஜய் வேறு எவனை வேணா இருந்துக்கு போங்க. யார் தனுஷ்வரியை இது பண்ணாங்க, ஜெயம் ரவி பண்ணாங்க, ஜிவி பிரகாஷ் பண்ணாங்க, ஏஆர்மான் பண்ணாங்க, பேசினாங்களா? பேசிப்பாங்க 2-3 வீக்ஸ். பட் கிளவுக்கு பண்ணுங்க பாருங்கள். இப்போ இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் அதை பேசுவாங்க.
இந்த விஷயம் உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உண்மையாக இந்த விஷயம் உண்மை தான், பட் செட்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவரே சொல்லிட்டாங்க, அவங்க பார்த்துக்கன்னு சொல்லிட்டாங்க, அவங்க பார்த்துக்கிட்டோம். நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம வேலையை பார்த்துப்போம். அவர் என்ன பண்ண போகிறாரு, மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகிறாரு அதை பாருங்க. தேவையில்லாமல் இந்த வேணாமே. சரியா கைஸ், நம்ம எதை பற்றி பேச வந்து எதில் வந்துட்டோம் பார்த்தீங்களா? ஓகே கைஸ், டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்புறம் அடுத்தவங்க பக்கத்தை பார்க்குறோம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும் ஏன்னா பார்க்குவாங்க ரொம்ப ஹைக் பண்ணி பட்டு சொக்கப்பாங்க நிறையா இருக்குது, சொக்கப்பாக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், don't forget to like and subscribe. Bye.